நம் பலம் குறையும் இடத்தில் இறைவனின் அருள் செயல்படத் தொடங்குகிறது. இறைவார்த்தை: என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். 2 கொரிந்தியர் அதிகாரம் 12 9 சிந்தனை: வாழ்க்கையில் நம்மால் முடியாது என தோன்றும் தருணங்கள் வரும். அந்த நேரத்தில் நம் பலத்தை அல்ல, இறைவனையே நம்ப வேண்டும். நாம் பலவீனமாக இருக்கும்போது இறைவன் நம்மை தாங்கி வழி நடத்துகிறார். அவரது வல்லமை எமக்கு போதுமானது. இன்றும் நம் சொந்த பலத்தை அல்ல, இறை வல்லமையை நம்பி முன்னேறுவோம். செபம்: அன்பும் கருணையும் நிறைந்த தந்தையே, இப்புதிய காலையை எனக்கு தந்ததற்கு உமக்கு நன்றி கூறுகிறேன். இன்றைய நாளிலே உமது வல்லமை எனக்கு போதுமானது எனும் விசுவாசத்தை எனக்கு கொடுத்தருளும். என் பலவீனங்களை உமது பலத்தால் நிரப்பியருளும். என் பயங்களை உமது சமாதானத்தால் மாற்றியருளும். என் சந்தேகங்களை உமது இறை வார்த்தையால் அகற்றும். நான் பேசும் வார்த்தைகளில் அன்பை வளரச் செய்யும். எனது செயல்கள் உமது இரக்கத்தை வெளிப்படுத்தட்டும். நான் செய்யும் ஒவ்வொரு செயலையும் உமது பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தட்டும். என் குடும்பத்தையும் நண்பர்களையும் நோயுற்றவர்களையும் மனதளவில் சோர்ந்திருப்போரையும் உமது அன்புக்கரத்தால் காத்தருளும். ஆமென்.